திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோனந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னை. நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க ஜோதிட தகவல்கள், ஜோதிட சித்தாந்தங்கள், இந்த மாதிரி நிறைய தாந்திரிக மாந்திரிக விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதிவுக்குள்ள ஒரு புது செட் ஆஃப் வீடியோஸ்க்குலாம் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக இதை வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக, ரொம்ப சூட்சமமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் தொகுத்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு தனி மனித வந்து ஜோதிட ரீதியாகவோ, தாந்திரிக ரீதியாகவோ, மாந்திரிக ரீதியாகவோ எது பண்ணாலும் சரி, ஒரு பாசிட்டிவாக வாழ்கிறதுக்கும், தோஷங்களை குறைச்சிக்கிறதுக்கும், ஒரு நன்மையை அதிகப்படுத்திக்கிறதுக்கும், தீமைகளோட பாதிப்புகள் குறைச்சிக்கிறதுக்கும், விதிப்படி என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும், அதை ஸ்கிப் பண்ணாமல், அது தேவையில்லாமல் அதை பயந்துக்காமல் ஒரு நல்ல நிலையில் ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோஸ் தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் புதுசாக சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட சேனல்லையும் இருக்கும். நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாதவற்றை செய்யக்கூடாது அப்படிங்கிற சில முக்கியமான கான்செப்ட் தான் நம்மளோட சேனலோட வீடியோஸ் எல்லாத்தோட நோக்கமும். ஸோ இப்போ வகையில் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஒரு சூட்சமான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போக போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் ரொம்ப நாளாகவே வந்து கர்ம பதிவுகள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, மரபணு ஜோதிடம், கர்ம பதிவுகள், தோஷங்கள், சாபம் பெற்ற கிரகங்கள், சாபம் பெற்ற நட்சத்திரங்கள், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறைய யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நிறைய கோர்சஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய குருமார்கள் நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. அவங்கவுங்களுக்கே உரிய பாணியில் நல்ல விளக்கமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதில் நான் நிறைய பேர்கிட்ட பர்சனலாகவும் கற்றுக்கிட்டேன், நேரடியாகவும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய சக ஜோதிடர்கள்ட்டையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் முக்கியமானவங்க வளர்ச்சி தினேஷ் ராஜாயாவும், அப்புறம் நம்ம தனம்பக்கி மேடம் அவங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நான் வந்து என்னோட குருநாதர் வந்து செங்கோட்டையில் ஐயா அவங்களெல்லாம் வந்து இதை பற்றி பெருசாக சொன்னதில்லை. அதனால் நமக்கு இதில் பெருசாக ஈடுபாடும் இல்லை. பொதுவாக மரபணு ஜோதிடம் விஷயம் இருக்குது. அது வந்து எப்படி ஆரம்பிச்சது, அது யாரால் உருவாக்கப்பட்டது, அது எப்படி வந்தது, மூல நூல்கள் அது என்ன இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சாலும் கூட இன்டெப்த்தாக அதை நான் வந்து பயன்படுத்தி பார்க்கல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதில் பரிகாரங்கள் இல்லை, விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். என்ன இருக்குது, நம்ம என்ன மாதிரி சுபாவம் இருப்பாங்க, இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த கர்மப்பதிவு இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு நமக்கு அதில் பெரிய பாயிண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அது பக்கமாக போகல. எனக்கு மைண்டுக்கு வந்து பிடிக்கல. அப்போ தான் வந்து எனக்கு சிவகாளி ஐயா கோயம்புத்தூர்ல இருக்காங்க, கர்மத்தமட்டியில். சிவகாளி ஐயாவோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸை அவரோட கிளாஸஸில் கான்டாக்ட் பண்ணி அதில் போய் நான் நிறைய தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பர்சனலாக அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் ஜாதகம் பார்க்கும்போது, நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு நம்ம ஜோதிட ஆலோசனை பார்க்கும்போது இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க பயங்கர அபூர்வமான நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்க முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளாகவே, சாதாரணமாகவே சாதிக்க முடிஞ்ச அளவுக்கு இருக்குது. அதனால தான் வந்து என்னோடய ஜோதிட ஆலோசனை கட்டணத்தை கூட உயர்த்திட்டேன். அந்த அளவுக்கு மிராக்கிளாக நிறைய விஷயங்களை செய்ய முடியுது. அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவுக்கு எல்லா மக்களுக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செட் ஆஃப் வீடியோஸ் போடலான்ற அப்படின்றது ஐயாவோட அறிவுறுதல் படியும், அவரோட வழிகாட்டுதல் படியும், அவர் அனுமதி வாங்கிட்டு இதை நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரபணு அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன, மரபணுக்கும் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியோ ஆசிட், அந்த சம்மந்தப்பட்ட அந்த குரோமோசோம்ஸ், இது விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறையவே சம்மந்தம் இருக்குது. அதே போல் ஒரு எமோஷன்ஸ்க்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து ஒரு எமோஷன்ஸ்க்கும், க்ரானிக்கலாக இருக்கக்கூடிய டிசீசஸ்க்கும், நோய்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. அதை பற்றி இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் இது கர்மஜோதிடம் வந்து இப்போ ஜாதகம் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்க தெரிய நான் நிறைய ஒரு மிராக்கிள்ஸ் அனுபவிச்சுட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் தெரிய வருது, பிரபஞ்சம் வந்து நமக்கு உணர்த்துது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மனம்னா என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனம் அப்படின்னா, மனம்னு ஒரு இடம், ஒரு பார்ட் வந்து உடம்புல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ இதயம், மூளை, சிறுநீரகம், இந்த மாதிரி கல்லீரல், கணை மாதிரி ஒரு உறுப்பு கிடையாது மனம் வந்து ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு. மனம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய ஞானிகள், முனிவர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓஷோ மாதிரியான விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ வந்து
நமக்கு இப்போ என்ன பாயிண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம்ங்கிறது வந்து ஒரு நியூக்ளியர், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி ஒரு ஒரு பிரெயின் இயங்கினா தான் அவங்களுக்கு மனம் இருக்கும். இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ள பிரெயின் வந்து மூவிங்கில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் மனம் வேலை செய்யும். ஆனால் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்காது. ஆனால் மனமே இயங்கலை, இப்போ பிரெயின் டெட் அப்படின்னா அவ்வளோதான். மனமும் இல்லை, உடல் இயக்கம் இருக்கும், பட் மனம் இருக்காது. மனமும் உடலும் இயங்காது. அப்படி இது ஒரு பெரிய சாப்டர், இது வேண்டாம். நமக்கு பாயிண்ட் என்ன விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனத்துக்கும் எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் எமோஷன்ஸ்க்கும் நம்ம காட்டக்கூடிய ஒவ்வொரு ஒரு எண்ண ஓட்டங்களுக்கும் எல்லாத்துக்குமே கனெக்டட் உண்டு. இதுக்கு கிரகங்களோட ஆளுமையிலும் நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து வந்த நம்ம குரோமோசோம்கள் மூலமா வந்த நம்மளோட டிஎன்ஏ மூலமாகவும் தான் இது அதிகமாக தீர்மானிக்கப்படுது. அப்போ இது இப்படிதான் போகுமா, இது இப்படிதான் இப்போ வந்து அப்பாவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருந்தது, தாத்தாவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருந்தால் அது அப்படியே பையன் பேரனுக்கு இருக்குன்னா அது அப்படிதான் கொண்டு போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கு தான் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயினை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை சாதிச்சுக்க முடியுங்கிறதுக்கு தான் ஜோதிடம் மாதிரியான முக்கியமான சில விஷயங்கள்லாம் வந்து பிரபஞ்ச விதிகளோ வச்சு மூலமாகவோ, இல்லை மனதை ஒழுங்குபடுத்திக்கிறது மூலமாகவோ, சாண்டிங் மூலமாகவோ, ஒரு தெய்வ விஷயங்கள் மூலமாகவோ, ஒரு அழுத்தமான நம்பிக்கை வச்சு நம்மளோட அந்த கர்மா செயின் எல்லாம் பிரேக் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்குது. அதில் தான் தாந்திரிகம்லாம் அவ்வளோ அருமையாக வேலை செய்யும். மந்திரம் சம்மந்தப்பட்ட உருவேத்தி இந்த மாந்திரிக ரீதியாகவும் விஷயங்கள்லையும் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அப்படி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு ஆல்ரெடி பரிணாம வரிசையிலையும் சரி, மூதாதைகள் மூலமாகவும் சரி, கர்ம ரீதியாகவும் சரி, நம்ம செஞ்சுட்டு இருக்க செயல்கள் மூலமாகவும் சரி, என்ன மாதிரியான நெகட்டிவ் பலன்கள் இருக்குது, அதை எப்படி குறைச்சிக்கலாம், என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்குது, அதை எப்படி குறைச்சிக்கலாம், என்ன மாதிரியான பாக்கியங்கள் வராமல் தடைபட்டிருக்கு, அந்த தடைகளை எப்படியோ நீக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மரபணு ஜோதிடத்தில் ஏகப்பட்ட சூட்சமங்கள், பரிகாரங்கள், மன மாற்றங்கள் இதெல்லாம் வந்து நிறைய ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் நான் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ வந்து தொடர்ச்சியாக இந்த செட் ஆஃப் வீடியோஸை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். உங்கள் நண்பர்களையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நாம யார், நம்ம எங்கேருந்து வந்தோம், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப உள்ளுணர்வு அகத்தேடல் அந்த மாதிரி பெரிய சப்ஜெக்ட்குள்ளே போகாட்டுன்னு கூட, பட் அதுக்குமே இது விடை கிடைக்கும். அதுக்குமே இது வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த நட்சத்திரம், ஸோ உதாரணத்துக்கு நான் விசாக நட்சத்திரம். ஸோ விசாக நட்சத்திரோட கர்மப்பதிவு என்ன, அது அந்த கர்மப்பதிவு கொடுத்த கிரகம் வந்து எந்த இடத்துல இருக்குது, அப்போ என்ன மாதிரி பலாபலன் இருக்கும். இப்போ எனக்கு வந்து விசாக நட்சத்திரம் ராகு வந்து ஒரு லக்னத்திலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தடை ராகு, பொதுவாக ராகு வந்து லக்னத்தில் இருக்கும்போது பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இப்போ ராகுங்கிறபோது அதுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவர நிலைமையும் பார்க்கணும். இப்போ வந்து நான் துலா லக்னத்திலே ராகு இருக்குது, சுக்கிரன் உச்சமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ராகு நல்லா இருக்கும்னு தான் அர்த்தம். அப்போ பார்த்து நிறைய மொழிகள் பேச முடியும், நிறைய பிரம்மாண்டமாக செய்ய முடியும், பெரிய வீடுகள் இருக்க முடியும், நிறைய பணங்கள் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், இப்படிலாம் இருக்கும். இதே வந்து சுக்கிரன் நீச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. துலா லக்னத்துக்கு 12ல் சுக்கிரன் நீச்சம். அப்போ வீடுக்கு அந்த கர்மப்பதிவு வாங்கின ராகுவும் லக்னத்தில் இருக்குது, அது சரியான பிளேஸ்மெண்ட் இல்லை. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, தேவையற்ற சகவாசம், நிறைய கெட்ட பேர் வாங்குறது, வெளிநாடுகளுக்கு போகிறேன்னு சொல்லி பணம் கட்டி ஏமாறுறது, இல்லை தேவையில்லாத நிறைய டிஸ்டர்பன்ஸ் வச்சுக்கோங்க, இப்படிலாம் இருக்கும். அப்போ இப்படி இருக்கிறவங்க என்ன செஞ்சால் சரி பண்ணிக்கலாம். அப்போ நல்லா இருக்குது, அவங்க இன்னும் என்ன பண்ணால் இன்னும் நல்லா ஆக்கலாம், இல்லை அதில் எதுவும் நெகட்டிவ் வந்துடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து இந்த ஃபுல் இதுலையும் பார்க்க போகிறேன். ஸோ சொல்லான்றக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட தனிநபர் ஆலோசனை வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம இப்போ ரெகுலராக பாரம்பரியமாக நம்ம பார்க்குற ஜோதிடத்தை தாண்டி இதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களையும் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த நிலைமைக்கு உங்களை நீங்களே முன்னேற்றிக்கலாம். இன்னும் அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி வந்து ஆயச்சக்கரம் அப்படிங்கக்கூடிய ஒரு திருமண பொருத்தத்தில் பார்க்கக்கூடிய சக்கரங்கள்லாம் இருக்குது. அதில் ஆயச்சக்கரம்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரத்துலேருந்து வந்ததாகவும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு பாயிண்ட் என்னென்னா, இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்ட்ராலஜி என்ன மாதிரி எடுத்துக்கணும். அது ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தரும் வீட்டில் வந்து உங்களோட சார்ட்டை போட்டுக்கோங்க. அதாவது ஒரு பேப்பர், ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அஸ்வினிலேருந்து ரேவதி வரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை முதல்ல 8 எழுதுங்க. அஸ்வினியிலேருந்து புனர்பூசம் வரையில் வரும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகஸ்ரீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். இந்த பூசம் வரையில் ஒரு 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 காலம் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஆயில்யம்லேருந்து அப்படியே எழுதிட்டீங்கன்னா சுவாதி வரையிலும் ஒரு காலம் வரும்.
அதுக்கப்புறம் அனுஷம்ல இருந்து அப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா சதயம். அதாவது ஒரு காலம், ஃபர்ஸ்ட் காலம் அஸ்வினி டு பூசம் வரிசையா 8. அதுக்கப்புறம் ஆயில்யம்ல இருந்து சுவாதி, அது அப்படியே வரிசையா 8. அதுக்கு அடுத்தது அனுஷம்ல இருந்து அப்படியே சதயம் வரையிலும் அப்படியே வந்து இப்படி எழுதிங்கன்னா 8. 3 24 ஆயிடுச்சு. மிச்சம் 3 வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்படி ஃபர்ஸ்ட் உங்க 1 போட்டுக்கோங்க, 2 போட்டுங்க, 8 வரையும் எழுதிக்கோங்க. இங்க 3 காலமா பிரிச்சுக்கோங்க. இதுல அஸ்வினி எழுதணும்னா அடுத்தது அந்த பூசம் முடிஞ்ச பிறகு ஆயில்யம் வரும். ஆயில்யம் முடிஞ்சுட்டு அப்படி விசாகம் முடிஞ்சு, அதாவது சுவாதி முடிஞ்ச பிறகு அங்க அனுஷம் வரும். சாரி, சுவாதி வரணும், இங்க விசாகம் வரும். விசாகத்தை முடிஞ்சோன்னா அங்க அனுஷம் வரும். அனுஷத்துலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா சதயம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பூரட்டாதி. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ரோல 4 இருக்கும், 2வது இருக்கிற ரோல 4 இருக்கும், 3வது இருக்கிற ரோல 4 இருக்கும், மிச்சம் இருக்கிற எல்லா ரோலையும் 3 3 இருக்கும். இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு 1ஆம் நம்பர் போட்டிங்களே, அந்த 3வது காலத்துக்கு அப்புறம் சூரியன் எழுதிக்கோங்க. அப்போ அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், அங்கே வந்து பூரட்டாதி, இதெல்லாம் சூரியனோட கர்மப்பதிவுன்ற நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். இந்த 4 நட்சத்திரங்கள். இதுக்கு போய் ஃபர்ஸ்ட் சூரியன் போட்டுக்கோங்க, 2வதுக்கு சந்திரன், 3வதுக்கு செவ்வாய், 4வதுக்கு புதன், 5 குரு, 6 சுக்கிரன், 7 சனி, 8 ராகு. இது மட்டும்தான். இப்போ 8 இங்கே 1லேருந்து 8, இங்கே சூரியன்லேருந்து ராகு வரையிலும் 8 கிரகங்கள். கேதுவுக்கு நட்சத்திரங்கள் வந்து இது இந்த சக்கரத்தில் கொடுக்கப்படலை. அப்போ இது மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து ஃபஸ்ட்டு அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி சூரியன், பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி சந்திரன், கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி செவ்வாய், ரோகிணி, உத்திரம், பூராடம் புதன், மிருகசீடம், அஸ்தம், உத்திராடம் குரு, திருவாதிரை, சித்திரை, திருவோணம் சுக்கிரன், புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் சனி, பூசம், விசாகம், சதயம் ராகு அப்படின்னு வரும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை போட்டு வச்சுக்கோங்க. இதான் இந்த ஃபஸ்ட்டு விஷயம். இதை எழுதி வச்சுக்கிட்டு, இல்லை நீங்கள் ஒரு மொபைலில் கூட இதெல்லாம் இப்போலாம் நிறையா ஆப்லாம் இருக்குது, நிறையா நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுலாம் இருக்குது. கூகுள் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதை கூட போட்டு வச்சுட்டு அதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எல்லாம் எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து கூட வச்சுக்கோங்க. இது வச்ச பிறகு எப்படி பலன் பார்க்கலாம், எப்படி வந்து விஷயங்கள் யார் யாருக்கு என்னென்ன செய்யலாம், யார் யாருக்கு எப்படி எப்படி பலன்கள் இருக்கும், என்ன பண்ணால் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வரக்கூடிய எல்லாம் ஒவ்வொரு வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதனால் தொடர்ச்சியாக அணிஞ்சிட்டே இருங்க. இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து சூட்சமான விஷயம், இது தெரிஞ்சது தானே, இது 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 நமக்கு ஏற்கனவே தெரியும் தானே நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் அதுக்குள்ளே நிறைய சூட்சமங்கள் ஒழிஞ்சிருக்கு. அதை பற்றிலாம் நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். பிரபஞ்சத்தோட ஆசையோடையும் குருநாதரோட அனுகிரகத்தோடும். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.